இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ல சரவணன் வந்து வாசல்ல அப்படியே உட்காந்துக்கிட்டு, இவளுக்கு அஞ்சலிக்கு மெசேஜ் போடுவான். "எனக்கு தூக்கம் வரல. நீ ஃப்ரீயா இருந்தா சொல்லு. உனக்கு நான் கால் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுட்டு வச்சுட்டு இருக்க நேரத்தில, அவங்க அம்மா அங்கேருந்து வருவா, கோமதி. "என்ன நம்ம கதவ சாத்தி வச்சுட்டு தானே போனோம். ஏன் கதவு திறந்திருக்கு? லைட் வேற வெளிய எரியுதே." அப்படின்னு சொல்லிட்டு வெளிய எட்டி பார்த்தா, அங்க சரவணன் உட்காந்துருப்பான். "இந்த நேரத்தில என்னடா இன்னும் இங்க வெளிய உட்காந்துருக்க?" அப்படின்னோனே, "இல்லம்மா தூக்கம் வரல. அதான் இங்க உட்காந்துருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவனுக்கு வந்து அவ அங்கேருந்து மெசேஜ் போடுவா. "உனக்கு இந்நேரம் யாருடா மெசேஜ் அடிக்கிறா?" அப்படின்னு சொல்லி கேட்பா கோமதி. "இல்லம்மா ஃப்ரெண்டு தான்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏன் உன் ஃப்ரெண்டுக்குலாம் வேலையே இருக்காதா? இந்த நேரத்தில தூங்கட மாட்டாங்களா? சும்மா யாருக்காவது மெசேஜ் தான் போட்டுட்டு இருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, அவன் சொல்லுவான், "என்னம்மா நீ இது? சும்மா சின்ன பிள்ளை மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லும்போது, "நீ நீ சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டா, அந்த மாதிரி தான்டா உன்ட்ட பேச முடியும். நீ வந்து இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போற. நீ செய்ற ஒவ்வொரு விஷயமும் உன் குழந்தையும் தான் பாதிக்கும். அத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ. தேவையில்லாத வேலை எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வந்து பார்த்து நிதானமா எடு. தேவையில்லாம நீ எடுக்குற முடிவு வந்து உன்னையும் கஷ்டப்படுத்தும், இந்த குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுன எனக்கு பிறகு கெட்ட கோவம் வரும் பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "போய் படு." அப்படின்னு சொல்லுவான். "இல்ல நீ போ, நான் பிறகு போய் வந்து படுக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஃபோன தூக்கி ஓரமா வச்சுட்டு வந்து படுக்கிற வழிய பாரு. போடா." அப்படின்னு சொல்லிட்டு அவன திட்டி அனுப்பிருவா. உடனே சரவணனும் வீட்டுக்குள்ள போயிருவான். அதுக்கப்புறம் டைனிங் டேபிள்ல ராஜி, அதுக்கப்புறம் அரசி, அவங்க அம்மாச்சி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அப்ப அவங்க அம்மாச்சி காஃபி குடிச்சிட்டு இருப்பா. அங்கேருந்து பாண்டியன் வந்துட்டு சொல்லுவான், "ஏன் இந்நேரம் போய் காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லப்பா நான் இப்ப தான் எந்திரிச்சேன். அதான் காஃபி குடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு கொட்டாவி விட்டுட்டே இருப்பா. ராஜிய பார்த்து கேட்பான் பாண்டியன் வந்து, "என்னம்மா கிளாஸ்க்கு போகலையா?" அப்படிங்கும்போது, "இன்னைக்கு மத்தியானம் தான் இருக்கு மாமா." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கோமதி அங்கேருந்து வருவா. அப்போ பாண்டியன் சொல்லுவா, "நான் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட வர்றது கஷ்டம் தான். வேணா சாப்பாட வேணா குடுத்து விடு." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் "காஃபி கொஞ்சம் எனக்கு 1/2 கிளாஸ் கொண்டு வா." அப்படிம்பான். அதுக்கப்புறம் சரிங்கன்னு சொல்லிட்டு அவ போக போற நேரத்தில அங்கேருந்து கதிர் வருவான். ராஜிய பார்த்து கதிர் கேட்பான், "என்ன உனக்கு கிளாஸ் கிடையாதா? நான் வேணா கொண்டு போய் விடட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவ சொல்லுவா, "எனக்கு இப்ப கிளாஸ் கிடையாது. மத்தியானம் தான் கிளாஸு. ஆனா நானே போய்க்கிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில சொல்லுவா. அந்த சமயத்தில கோமதி கேட்பா, "இன்னைக்கு காலையில சாப்பிடுறியாடா? இப்ப சாப்பாடு உனக்கு கொண்டுட்டு வரட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாச்சிக்கு ஆப்போசிட்ல கதிர் வந்து உட்காந்துருவான். அந்த சமயத்தில திரும்பியும் கொட்டாய் விட்டுட்டே இருக்கும்போது, இவ அரசி சொல்லுவா, "அம்மாச்சிக்கு இன்னும் தூக்க கலக்கம் போகவே இல்ல போல." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ பாண்டியன் வந்து சொல்லுவான், "ஏன் அத்த ராத்திரி ஃபுல்லா ஒழுங்கா தூங்கலையா? ஒருவேளை உங்க பையன் அப்பாவாக போற சந்தோஷத்துல தூக்கம் வரலையோ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் அப்பாவாகுற சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனாலும் எனக்கு அதனால நான் தூக்கம் இல்லாம இல்ல. நைட்டு வந்து ஒரே பயங்கர வெக்கையில தூக்கம் எல்லாம் வரவே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "ஆமா இது வெயில் காலம்ல. இன்னும் 2 மாசத்துக்கு வெக்க இப்படித்தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்துல அதுக்கு அரசி சொல்லுவா, "அம்மாச்சி உங்களுக்கு அங்க ஏசி இருக்கும்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமாம்மா அங்க ஏசி இருக்கும். கொஞ்ச நேரம் போய் பார்ப்பேன். மத்த நேரத்துலலாம் ஏசி போட மாட்டேன். ஆனா இந்த வெக்க காலத்துல இப்போ மட்டும் ஏசிய போடுவேன். போட்ட உடனே நல்லா தூங்கிருவேன்." அப்படின்னு சொல்லும்போது, பாண்டியன் உடனே சொல்லுவான், "ஏசிலலாம் தூங்கக்கூடாது அத்த. அது நல்லதே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து கோமதி சொல்லுவா, "ஏம்மா இவரு இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உன் ரூமுக்கு வேணா ஒரு ஏசி மாட்டிர்லாம்." அப்படின்னு சொல்லும்போது, கதிர் உடனே சொல்லுவான், அது எதுக்கு ஏசி மாட்டிக்கிட்டு? அது ஏசி இருக்கிற வீட்டுக்கே அம்மாவாச்சே போயிரலாம்ல." அப்படி சொல்லும்போது, அவ அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா, நான் எங்கடா போகணும்?" அப்படி சொல்லி கேட்பா. "எங்க உங்க பிள்ளை பசங்க இருக்கிற வீட்டுக்கு தான்." அப்படி சொல்லி சொன்ன உடனே அப்படியே ஷாக் ஆயிருவாங்க எல்லாரும். உடனே, "நான் எதுக்குடா அங்க போகணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க தான் எப்ப பார்த்தாலும் உங்க பசங்க வீட்ட பத்தியே பேசிக்கிட்டே இருக்கீங்களே." அப்படி சொல்லும்போது, "நான் எப்படா அவனுங்க வீட்ட பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா கேட்பா. "இல்ல நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க வீட்ல தான் வந்து ஹீட்டர் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, ஏசி இருக்குன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கீங்க." அப்படிங்கும்போது, "அது சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவேன்டா." அப்படின்னு சொல்லும்போதும், "இல்ல, இல்ல. நீங்க எப்ப பார்த்தாலும் அதத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னமோ எங்க வீட்ல எதுவுமே வாங்குறதுக்கு வழி இல்லாத மாரி சொன்னா எங்களுக்கும் வலிக்கும்ல." அப்படி சொன்ன உடனே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பாங்க. அவங்க அம்மாச்சி ரொம்ப அப்படியே அப்செட் ஆயிருவா. உடனே ராஜி வந்து சொல்லுவா கதிர பார்த்து, "நீ எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, அவன் சொல்லுவான், "ஆமா, போற இடத்துலலாம் எல்லாமே வசதியோட இருக்க முடியுமா? எங்க என்ன வசதி இருக்கோ அதுக்கேத்தாப்புல இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி." அப்படின்னு சொல்லும்போது, "நான் என்னைக்குப்பா அப்படி இருக்க மாட்டேன்னு சொன்னேன்." அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு, "ஏய் உனக்கு என்ன வாய் ரொம்ப நீளுது?" அப்படின்னு சொல்லும்போது, "அதுக்கு நான் கரெக்ட்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகணும். இல்லையா இருக்கிற இடத்துக்கு போயிற வேண்டியதானே." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவா அவங்க அம்மாச்சி, "நான் என்னைக்குப்பா அங்க போகணும்னு அப்படி சொன்னேன். எனக்கு என்னமோ நீ பேசுறத பார்த்தா, உனக்கு தான் நான் இங்க இருக்க பிடிக்கல போல." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பா அவங்க அம்மாச்சி.
அவங்க அம்மாச்சி வந்து அழுதுகிட்ட ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே அதுக்கு கோமதி சொல்லுவா, "ஏம்மா நீங்க ஏம்மா இது பண்ணிட்டுருக்கீங்க? இவன் கிடக்கான். இவன் ஒரு சின்ன பையன். இவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க ஒரு முடிவெடுப்பீங்களா? சும்மா இருங்க." அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே, அவன் பாண்டியன் சொல்லுவான், "அத்தை இவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க எதுக்கு எங்க போறீங்க? நீங்க பெசாட்ல இருங்க." அப்படி சொல்லும்போது, அவ அப்படி எந்திரிக்க போவா. "இல்ல இவனுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு நெனைக்கேன்." "ஏன்பா உனக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்கும்போது, "ஏத்த நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? அவனுக்கு பிடிச்சா என்ன? பிடிக்காட்டா என்ன? அவனுக்கு பிடிக்கலைன்னா அவன் இந்த வீட்ட விட்டு வெளிய போகட்டும். நீங்க இங்க இருங்க சும்மா பெசாட்ல எதுவும் சொல்லாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவ அரசி சொல்லுவா, "அண்ணே நீ என்னண்ணே ஒரே மார்க்கமா பேசிக்கிட்டே இருக்க?" அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "எனக்கு இப்பலாம் இந்த வீட்டுக்கு வரவே கடுப்பா இருக்கு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு பேசினோனே, அவங்க அம்மாச்சி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருவா. கோமதி உடனே சொல்லுவாங்க, "பாரு உப்புக்கு பெறாத விஷயத்துக்கெல்லாம் நீ ரொம்ப பெருசாக்கிக்கிட்டே இருக்க. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஒழுங்கா சாப்பிடு." அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்து எனக்கு சாப்பிடவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோவத்துல எந்திச்சு போவான். அப்ப அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு, "ஏன்டா நில்லுடா. என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டு நீ பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்க. முதல்ல நீ பேசின விஷயத்துக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுடா." அப்படின்னு சொல்லும்போது, அவன் பாட்டுக்கு திரும்ப வெளிய போயிருவான். உடனே அதுக்கு கோமதி சொல்லுவா, "ஏன்டி இவன் இப்படி இருக்கான்?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கும் ஒண்ணும் புரியல அத்த. ஏன் இப்படி இருக்கான்னு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவன் வெளிய போயிருவான். அதுக்கப்புறம் ராஜி சொல்லுவா, "இவன் கொஞ்ச நாளாவே ஒரு மார்க்கமா தான் இருக்கான். அது என்னன்னு தெரியல. நான் போய் அவன்கிட்ட பேசிக்கிறேன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இவன் வெளிய பைக் எடுத்துட்டு கிளம்ப போவான். அப்ப எதிர்த்தாப்புல வந்து அவங்க இவளோட சக்திவேலோட ஒய்ஃப் பேசிக்கிட்டு இருப்பா ஃபோன்ல. அத பார்த்த உடனே இவன் வேணுக்குன்னே திரும்ப கத்த ஆரம்பிச்சுருவான். "பிடிக்கலைன்னா பிடிக்கிற இடத்துக்கு போங்க. யாரையும் கம்பல் பண்ணி வைக்க சொல்ல. அவங்கவங்க பிள்ளைங்க வந்து எதிர்த்த வீட்ல தானே இருக்காங்க. வேற எங்கேயும் வெளியில போக வேண்டியதானேன்னு." இவன் ஷாக் ஆகி பார்த்துட்டு ஃபோன கட் பண்ணிட்டு அவங்க அக்காவ போய் கூப்பிட போயிருவா, ராஜியோட அம்மாவ. இவன் கத்துறத பார்த்த உடனே ராஜி, அதுக்கப்புறம் கோமதி, அவங்க பாண்டி எல்லாருமே வந்து வெளிய வந்துருவாங்க. வெளிய வந்தோனே அவங்க அம்மா அப்படியே அழுதுகிட்டே இருப்பா, கோமதியோட அம்மா. அரசி அங்கருந்து வந்துட்டு, "அண்ணே நீ என்னதுக்கு தேவையில்லாம இப்ப வெளிய நின்னு கத்திக்கிட்டு இருக்க, எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீ சின்ன பிள்ளை மாரி பேசு." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அதுக்கு பாண்டியன் வந்து சொல்லுவான், "ஏன்டா அவ சின்ன பிள்ளை வந்து ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்ட, இப்ப அவ கேட்கறதுக்கு பதில் சொல்லுடா." அப்படி பாண்டியன் அப்படி சொன்ன பிறகும் கதிர் வந்து, "ஆமா எல்லாத்துக்கும் பிறகு குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தா, நான் வந்து பேச தான் செய்வேன்." அப்படின்னோனே இவ கோமதி சொல்லுவா, "ஏன்டா இப்ப வந்து வீட்ல இருந்து பேச வேண்டிய விஷயத்த வெளிய நின்னு கத்தி எல்லாருக்கும் கேட்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா எல்லாருக்கும் கேட்கட்டும். பிறகு என்ன எதுக்கெடுத்தாலும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தா, அத நம்ம கேட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா?" அப்படிங்கிற மாதிரி அவன் கத்த ஆரம்பிச்சுருவான். அங்கேருந்து அவங்க அம்மாச்சியும் வெளிய வந்துருவாங்க. அதுக்கப்புறம் எதிர்த்த வீட்லருந்து எல்லாருமே வெளிய வந்து நின்றுவாங்க. அப்போ சுகன்யா கேட்பா, "என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லும்போது, "இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சும்மா சாதாரணமா வந்து வீட்ல பேச வேண்டிய விஷயங்கள் தான்." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லும்போது, அதுக்கு சக்திவேல் சொல்லுவான், "இங்க பாரு வீட்டுக்குள்ள இருந்து பேச வேண்டிய விஷயமா இருந்தா, நீங்க வீட்டுக்குள்ள வந்து பேசியிருந்திருக்கணும். எப்போ வெளிய கொண்டுட்டு வந்துட்டீங்களோ, அப்ப அது தெரு பிரச்சனை தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அதுக்கு வந்து கோமதி சொல்லுவா, "இந்த பாரு தேவையில்லாம கதிரு நீங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்காத. அம்மாச்சிகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள கூட்டிட்டு போ." அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லும்போது, அதுக்கு கதிர் சொல்லுவான், "அப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு யாரும் இருக்க வேண்டாம். எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்ட வந்து பெருமையாவே பேசிக்கிட்டு, நம்ம வீட்ட வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தா, அது நமக்கு நல்லவா இருக்கு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, "இங்க பாரு அம்மாச்சி வந்து என்னைக்குமே அப்படி சொன்னதே கிடையாது. நீ தேவையில்லாம ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க கதிரு." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவ பார்த்து சொல்லுவா, "அம்மா நீ வந்து இவன் பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. நீ வா வீட்டுக்குள்ள போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூட்டிட்டு இருப்பா. அவங்க அம்மாச்சி வந்து உடனே கதிர பார்த்து கேட்பா, "ஏன்பா உனக்கு வந்து நான் இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்கலையா?" அப்படி சொல்லும்போது, அவன் கொஞ்சம் மனசு வருத்தமா எப்படி பார்ப்பான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவான், "கஷ்டப்பட்டுலாம் யாரும் இந்த வீட்ல இருக்க வேண்டாம்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அம்மா அப்படி சொல்லவே இல்லையேடா. ஏன்டா இப்படி நீ பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போதுமே, அவன் அமைதியா இருப்பான். உடனே அதுக்கு அப்புறம் அவங்க அம்மாச்சி சொல்லுவா, "ஏன்பா உனக்கு நான் இங்க இருக்க பிடிக்கலைன்னா, நீ என்கிட்ட நேரடியாவே சொல்லியிருக்கலாமே. நீ எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு என்கிட்ட சொல்லணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "நான் பாட்டுக்கு எங்கேயாவது கோயில், குளம்னு எங்கேயாவது போயிருப்பேனே, நீ நேரடியா சொல்லியிருந்தா." அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாச்சி சொல்லுவா. அத கேட்டு சக்திவேல் சொல்லுவான், "ஏன் ஆத்தா உனக்கு இங்க கடல் மாதிரி வீடு இருக்கு. அத விட்டுட்டு நீ ஏன் கோயில், குளம்னு போகணும்?" அப்படி சொல்லும்போது, அதுக்கு வந்து கோமதி சொல்லுவா, "கடல் மாதிரி வீடு இருந்து என்ன புண்ணியம்? நீ தான் உங்க அம்மாவ வந்து வச்சு பார்க்க முடியாம வீட்ட விட்டு தொரத்திட்டியே." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "அப்ப இங்க மட்டும் என்ன வாழுதா? நீ தான் இப்ப தெருவுக்கு கொண்டு இழுத்துட்டு வந்துட்ட. என்னமோ தலையில வச்சு தாங்கி இருக்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு" சொன்னோனே, கோமதி ஷாக் ஆயிருவா. கோமதி உடனே கதிர பார்த்து சொல்லுவா, "பாத்தியாடா என்னலாம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. போய் அம்மாச்சிகிட்ட மன்னிப்பு கேளுடா." அப்படிம்பா. அதுக்கப்புறம் இவனும் சொல்லுவான் பாண்டியனும், "நீ அம்மாச்சிகிட்ட மன்னிப்பு கேளுடா. அவங்கள மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. பாரு என்னலாம் கேள்வி கேட்க வேண்டியிருக்குன்னு." அவனும் சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து குமார் சொல்லுவான், "அப்பத்தா நீ வந்து அங்கலாம் இருக்க வேண்டாம். நீ நம்ம வீட்டுக்கே வாங்க." அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். கோமதி உடனே சொல்லுவா, "நீ சும்மா இருடா. உங்க வீட்டுக்கெல்லாம் உடனே நாங்க வந்து அப்படியே அனுப்பி வச்சிட முடியுமா? நீங்க பாட்டுக்கு வெளிய தள்ளி விடுவீங்க. நாங்க வந்து அப்படியே திரும்ப வந்து உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கணுமா? அதெல்லாம் முடியாதுன்னு." சொல்லும்போது, அதுக்கு சக்திவேல் சொல்லுவான், நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பெத்தது வந்து இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கு? தெருவுல தானே கொண்டு இழுத்து வச்சிருக்கு." அப்படின்னு சொல்லி சொன்னோனே இப்படி அமைதியா உட்காந்துருப்பான். அந்த நேரத்தில சக்திவேல் வந்து அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவான், "அத்தா நான் வந்து உன்னைய வந்து அந்த நேரத்தில கோவத்தில உன்ன பண்ணிட்டேன் தான். அதுக்காக நீ இப்ப உன் மகன் வீட்டுக்கு போய் உட்காந்துருவியா? நீ என் பையன் கல்யாணத்த நிப்பாட்டிட்ட. அந்த கோவம் என் மனசுல இருந்துச்சு. அதனால தான்
தான் உன்னை நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். நீ நம்ம வீட்டுக்கே வா ஆத்தா. எனக்கு தெரியும் இந்த பரதேசி வீட்டுல வந்து உன்னால ரொம்ப நாள் தங்கி இருக்க முடியாதுன்னு" அப்படின்னு சொன்ன உடனே கோமதிக்கு கோவம் வந்துரும். அதுக்கப்புறம் கோமதியோட அம்மா வந்து கேட்பா, "ஏன்பா உன் மனசுல எதையோ ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட வந்து இவ்வளோ கோவமா பேசுறியா?" அப்படி சொல்லும்போது கோமதி சொல்லுவா, "ஒண்ணும் இல்லன்னு சொல்லுடா" அப்படி சொல்லும்போது, அவ வந்து அப்படியே அமைதியா இருக்க மாட்டா. "அப்படிலாம் இல்ல. நீங்க வந்து ஏதாவது அவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது குத்தம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம வீட்ட." அப்படின்னு திரும்ப சொன்ன உடனே பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்துரும். "ஏன்டா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுடான்னு" சொல்லி திரும்பியும் சொல்லி பார்ப்பான். அவன் கேட்க மாட்டான். இந்த சமயத்துல சக்திவேல் வந்து அவங்க அம்மாவோட கால்ல விழுந்துட்டு மன்னிப்பு கேட்பான். "ஆத்தா நான் இனிமே உன்னை வந்து ஏதோ ஒரு கோவத்துல தான் பண்ணிட்டேன். என்னைக்கும் உன்னை வந்து ஒரு சுடுசொல் கூட இனிமே சொல்ல மாட்டேன். தயவு செய்து நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு. நான் ஏதோ ஒரு ஆதங்கத்துல அன்னைக்கு அப்படி பண்ணிட்டேன். நானா உன்னைய வெளியே அனுப்பிட்டு ஒவ்வொரு நாளும் அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு இருக்கேன் நானு. ஆத்தா என்னைய மன்னிச்சிரு ஆத்தா. என்னைய மன்னிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வான்னு" சொல்லிட்டு அவன் காலை கட்டிப்பிடிச்சு ரொம்ப அழுவான். உடனே அதுக்கு வடிவு அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட போயிட்டு சொல்லுவா, "அத்தை வாங்க, தம்பி தான் மனசு திருந்தி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டார்ல, நம்ம வீட்டுக்கே வாங்க" அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் சுகன்யா சொல்லுவா, "உங்களுக்கு இத்தனை ஆம்பளை பையங்களும் ஒரே வீட்டில் தானே இருக்கிறாங்க. நீங்க எதுக்கு கோயில் குளம்னு போகணும்? நீங்க வாங்க அத்தை" அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவ குமாரோட அம்மாவும், "அத்தை நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் கூப்பிட்டுட்டு இருக்கும்போதே அங்க இருந்துட்டு ராஜியும் அரசியும், "அம்மாச்சி எங்க வீட்டுக்கு வாங்க. நீங்க அங்க போகாதீங்க. பாவா அப்பத்தா எங்க வீட்டுக்கு வாங்க. போகாதீங்கன்னு" சொல்லி மாறி மாறி கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து, "சரி வாங்க நம்ம வீட்டுக்கே போகலாம்" அப்படி சொல்லிட்டு நேரா முத்துவேல் வீட்டுக்குள்ள போயிருவா அவங்க அம்மாச்சி. அதுக்கப்புறம் போகும்போது கதிர் வந்து அப்படியே சோகமா நிப்பான். அவன வந்து அவங்க முத்துவேல் அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு தலையாட்டிட்டு இருப்பான். அந்த சமயத்துல ராஜி இவங்க எல்லாம் பயங்கர கோவமா கதிர பார்ப்பாங்க. கதிர் வந்து முத்துவேல பார்த்து அப்படியே தலையாட்டுவான். அவரும் அப்படியே தலையாட்டி அவரு ஹாப்பியா இருப்பாரு முத்துவேலு. அதுக்கப்புறம் முத்துவேல் வந்து ஹாப்பியா இருக்கிற மாதிரி, கதிர் சோகமா இருக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.